ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. இன்னைக்கு எப்படி போயிருக்கு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நான் எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளைங்களே இன்றைக்கி எழுந்திரிச்சு வந்தாங்க. ஸ்கூல் லீவு அப்படின்னா பிள்ளைங்க எப்போவும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. இப்போல்லாம் பனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணுறதுல சண்டை கட்ட ஆரம்பித்தவங்க டே ஃபுல்லாக சண்டையில் தான் ஓடிட்டு இருந்தது. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம கத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக எப்படியோ சண்டை கட்டுங்க, நான் போய் பாலை காய்ச்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பால் பிள்ளைங்களுக்காக தான் ஆற்றிட்டு இருக்கேன். பிள்ளைங்க இன்றைக்கி கேரட் மால்ட் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை பார்க்கலாம். ஸ்கூல் டேஸ்லேயே இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப காலையில் எந்திரிச்சு பயங்கர அடித்தடியாக இருக்கும். இப்போ லீவ் வேறு விட்டாங்க. ஃபுல் டே அடித்தடி தான். இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. உங்கள் வீட்டு குட்டீஸ் லீவ் விட்டால் என்ன பண்ணுவாங்க, எப்படி அடிச்சுக்குவாங்க, நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மால்ட் ஆற்றிட்டு வர்றதுக்குள்ளேயே டிவி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஃபுல் டே டிவி தான். இடையில அவள் ஃப்ரெண்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டால் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு மதியம் லஞ்சுக்கு சமைச்சு வச்சுட்டு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணலாமா இல்லை ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு போய் சமைக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருந்தது. இப்படி யோசிச்சுட்டே இருந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பேசாமல் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் வடிக்கிறதுக்கு மண்பானையில் உலை ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிச்சதும் அரிசியை கழுவி போடணும். இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி குழம்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதனால் கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், சாதம் இது மட்டும்தான். என்னென்னமோ விளையாடுது கிளி குருவின்னு. அப்படின்னா என்ன பாப்பா? அந்த குருவி துப்பாக்கி கழுகுனேன். அதுக்கு நான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டேன்னா இப்படி கிளினா கிளினா அத்தா கண்ணு, கிளினா இப்படி இப்படி பண்ணணும். அப்ப லாஸ்டா இருக்கிற கல்லு மட்டும் இப்படி வட்டம் போட்டுட்டு எடுத்துடலாம். சொட்டாங்களவே எப்படி வித்தியாசமா விளையாடுதுங்க பாரு. நீ தான் கண்டுபிடிச்சியா? சூப்பர். உன் பேர் என்ன? துளசி. ஓகே, எழுதி வச்சுக்க, ரெக்கார்ட் பண்ணிக்க. நான் யாராவது வேற யாராவது எழுதிடுவாங்க. காப்பிரைட் வாங்கிக்க. இத கண்டுபிடிச்சதே அவளோட ஃப்ரெண்ட் தான். என் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி தந்துச்சு, நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி தந்தேன். சூப்பர் சூப்பர். அவங்க எல்லாருக்கும் நார்மல் தோசை, எனக்கு பாசிப்பயிறு தோசை ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் விளையாடுறது, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது, இல்லை எதையாவது போட்டு விட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு இப்படி தான் இந்த லீவை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பேசாமல் எங்கள் கூட கிளம்பி வந்தால் ஷட்டில் கிளாஸ் போகலாம்லான்னு கேட்டால் வேண்டாமா, லீவு ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கமல் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு தான் கடைக்கு கிளம்புனாங்க. நான் கடைக்கு வரல, நான் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே இருந்துக்கிட்டேன். இன்னும் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடியல. டைனிங் ஏரியா பாதி க்ளீன் பண்ணதோடு நிற்கிது. கிச்சன் இன்னும் தொட்டு கூட பார்க்கல. அதனால் இன்றைக்கி ஏதாவது க்ளீனிங் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் சுத்தமாக முடியல. நியூ இயர்க்குள்ளே என்னால் கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் பொங்கலுக்குள்ளே எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடணும். கமல் கிளம்புனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் இருந்து ராஜேஷ் கிச்சனில் தான் உட்காந்துருந்தேன். அடுத்தடுத்து என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத உட்காந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். பிள்ளைங்க ஈவினிங்க்கு மேலே ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸில் இருக்க பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கமல் லாக்டவுன் முடித்து பெங்களூர் போயிட்டு வந்த வீடியோ, 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானுமே பழைய வீடியோஸ் எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட பழைய வீடியோஸ் இப்போவும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசாசியாக இருந்தது. இது எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸ் எங்களுக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ எல்லாம் க்யூட்டாக பேசுனீங்க. இப்போ கண்மணி ஓரளவுக்கு பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நான் 2 பேரும் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்ததில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 நாள் எங்கள் வீட்டில் இருக்கா. அச்சோ, அவளுக்கு நான் ஒரு வாரம் இருந்தாலும் சரி, ஒரு மாதம் இப்போல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னா என்ன வாங்கிட்டு ஊருக்கு போறியா போய் தொலை அப்படின்னு வேலை கட்டிட்டக்குள்ள அன்னைக்கு நாள் ஃபுல்க என் கூட
கூடவே இருந்தா. அவ்வளவுதான். இந்த வீடியோ நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்கறேன். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. காலையிலேயே மகிழினி ரித்துவின் 2 பேரையும் அவங்க தாத்தா கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனார். மகிழினி சத்தம்லாம் வந்து நிக்கிற. யார் கூட்டு வந்தா? வாங்க வாங்க. லீவ் விட்டாங்களா உனக்கு? சத்துமாவு கஞ்சி குடிக்கிறியா? என்னாச்சு? குறுக்கால போகாத சாமி, காலைல ஏற்றிடுவாங்க. ஹேர் ஆயில் காலியாயிருச்சு. அம்மா கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருந்தேன். அம்மா தேங்காய் எண்ணெய் ஆட்டி வச்சுருக்கேன், நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. மாமா கிளம்புறத பார்த்தோன்னே மகிழினியும் ரித்துவினும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கிளம்பி வந்துட்டாங்க. மாமா கொண்டு வந்து எண்ணெயை கொடுத்ததுமே வந்து ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் அம்மாவுங்க தோட்டத்தில் இருந்து தேங்காய் எடுத்து அதை காய வச்சு ஆட்டுற எண்ணெய் தான். வேணாண்டா, கீழே விழுந்துருவோம் நீங்க. கையிலும் கண்மணியும் போன வருஷம் ஆனுவல் டே லீவில் ஒரு மாதம் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் போனாங்க. அதுக்கப்புறம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலை. பட் அந்த ஸ்கேட்டிங் வந்து எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ, எப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 2 நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மகிழினி அதை பார்த்த உடனே நானும் அதை ஓட்டணும், எனக்கும் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சும்மா போட்டு விடு. ஐயோ ஐயா, இதுக்கு போடாமே இருந்துக்கலாம் மகியம்மாக்கு. ஆமா, இல்லடா அது இந்த ஒத்தால் 3 பேரான யோசிக்கிறா. இங்க 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 பாருங்க அம்மா, இல்ல பாருமா, கைய பாரு. இன்னும் உள்ள விடுங்க. சூவே கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா இல்லடா, லூசா இருக்கு அந்த கை. ஏனா பலம் குட்டியா இந்த கையில தான் சப்பல் இருக்கு. இது அவருக்கு கரெக்ட்டா இருக்கு. போனா என்கிட்ட பிரேஜ்டா அடிச்சு கொண்டியானே. மகிமா மகிமா சரி, அவளை கீழே நிக்க வை. கீழே நில்ல. பால் பட 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 அந்த ஆடுறது. ஐயோ மாடி. ஐயோ ஆட்டாத. ஆட்டாத. ஆட்டன போடு. தலைய வச்சிருக்கேன். ஐயோ ஏய் ஓய் 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 பாத்து. இவள பாத்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தோ இவள என்ன வந்து காமெடி கிமெடி பண்ணலையா? சரி பாப்பா, இது ஒரு தடவை தான், அப்புறம் போட்டு விட கூடாது. சரியா? விழுந்துரும். சரி, இவங்க போட்டு தான் இவங்க 2 பேரும் உஸ் பேத்தி விட்டாங்க. நீ போடலையா? நீ நீயா? கோ கோ மா பா. மா மம்மி. ஏய் 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 மகிழி. நீ வா மம்மி மம்மி இவ கோ இவ தான் நட நட. அப்பா நட நட. அப்பா தூக்கு. கால் தூக்கு. கால் தூக்கு. தூக்கு கால. அப்படியே நட. ஏ கையில நீ தாண்டி நான் மகன் கூப்பிட்டு வரேன் வந்து கூப்பிட்டு. கை நீ விடு. அப்படி தள்ளி விட்டுருங்க. இப்படி திருப்பி திருப்பி திருப்பி. விட்டு அம்மா பாத்துக்க. பாத்து பாத்து. கால் நேரா வை. கால் இரு. தம்பி இந்த பேக் கீழே வை. இரு கால் தூக்கு. இந்த கால் தூக்கு. கால் தூக்கு இந்த கால. நேரா வச்சிரு. கால் தூக்கு. கை நீ விட்டு. ரொம்ப நல்லது.
உட்கார வை, அப்படியே உட்கார வை. உட்கார வச்சு இழுத்துக்குங்க பாப்பா. கையில் கீழே அவளை உட்கார வச்சு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டே வா. ஆ பிரேக்கா கையை கட்டிக்க அப்படி. முழங்காயை வச்சு கட்டிக்க சொல்லு. ஒட்டி காலை வெட்டி வை, முழங்கையை கட்டிக்க. பக்கத்துல வை, நேரா வை. ஆ இப்போ அப்படியே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டு விளையாடலாம். இது கழட்டுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுமே. பிள்ளை என்கிட்ட ஒரு தடவை கேட்டுச்சு, எங்கள் அத்தைக்கிட்ட ஒரு தடவை கேட்டுச்சு, நான் நல்லா ஓட்டுவேன் எனக்கு கொடுத்த அப்படின்னு. சரி வா பாப்பா அப்படின்னு அவளுக்கு போட்டு விட்டு சும்மா இங்கிட்ட அங்கிட்ட நான் பிடிச்சிட்டே நடக்க விட்டு கழட்டவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. தேங்க்யூ. போயிட்டு வரட்டா? சரி பாய். பிள்ளைங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. மதியத்துக்கு மேலே மகிழினியும் ரித்துவேனியும் மாமா வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் கடையை பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் நானும் கமலும் கிளம்பிட்டோம். நைட் 9 மணி வரைக்கும் இருந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் கிளம்பணும். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.